இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபா கனிம சுரங்க உரிமங்கள் தொடர்பான ஊழல் வழக்கில் மேலும் 3 மீது குற்றம் சாட்டப்படும். கொத்தகினபாலுவில் கனிம சுரங்க உரிமங்கள் தொடர்பான ஊழல் வழக்கில் சபா மாநிலத்தின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மற்றொரு தனிநபர் மீது இம்மாதம் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குமூலம் பதிவு செய்ய அம்மூன்று நபர்களும் அழைக்கப்படவிருக்கும் நிலையில் தமது தரப்பு விசாரணையை நிறைவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இந்த மாதத்திற்குள் அந்த நபர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும். இம்மாத இறுதிக்குள் அது மேற்கொள்ளப்படலாம். சபாவில் உள்ள ஊழல் நீதிமன்றம் சில தேதிகளை கொண்டிருப்பதால் அது நீதிமன்றத்தின் தேதியை பொறுத்தது. நாங்கள் நீதிமன்றத்திலிருந்து தேதியை பெறுவோம் என்று அவர் தெரிவித்தார். அந்த ஊழல் தொடர்பாக பரவலாக பகிரப்பட்ட காணொலியின் நம்பகத்தன்மை குறித்து வினவப்பட்ட போது காணொலி ஆதாரங்களை மட்டுமே நம்பி SPRM விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று அவர் விளக்கினார். இழப்பீட்டு தொகையை வழங்க பப்ளிக் வங்கி நிறுவனத்திற்கு உத்தரவு. வங்கி கணக்கு ரகசியத்தை பாதுகாக்கும் ஒப்பந்தத்தை மீறியதற்காக நேஷனல் ஃபீட்லாட் கார்ப்பரேஷன் நிறுவனம் NF கார்ப் அதன் தலைவர் டத்தோ முகமது சாலே இஸ்மாயில் மற்றும் 3 துணை நிறுவனங்களுக்கு 9,000 கோடி ரிங்கிட் இழப்பீட்டு தொகையை வழங்குமாறு கூட்டரசு நீதிமன்றம் இன்று பப்ளிக் வங்கி நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹாஷிம் தலைமையில், சபா மற்றும் சரவாக் தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் சிப்லி மற்றும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி டத்து அபுபக்கர் ஜைஸ் ஆகியோர் கொண்ட குழு சம பங்கீடு, முன்மாதிரி மற்றும் மோசமான சேதங்களுக்காக தலா 3,000 கோடி ரிங்கிட்டை இழப்பீடாக அறிவித்தனர். நேற்று முதல் இழப்பீட்டு தொகை செலுத்தப்படும் வரையில் தீர்ப்பு தொகைக்கு ஆண்டுக்கு 2 விழுக்காடு வட்டியை பப்ளிக் வங்கி செலுத்த வேண்டும் என்று நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா உத்தரவிட்டார். மேல்முறையீட்டாளர்கள் நிதி அறிக்கைகளை, தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளையும் ஒரு நிபுணர் சாட்சி மூலம் சமர்ப்பித்ததாகவும் அதை பப்ளிக் வங்கி எதிர்த்து வாதிடவில்லை என்றும் அவர் தமது தீர்ப்பில் அறிவித்தார். மேல்முறையீட்டாளர்கள் இழப்புகளை நிரூபிக்க தவறியதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததில் தவறு செய்துள்ளதாகவும் இதன் விளைவாக பெயரளவு இழப்பீடாக 10,000 ரிங்கிட் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் ஹஸ்னா தெளிவுபடுத்தினார். ஜூலை 28ஆம் தேதி 13வது மலேசிய திட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மடானி அரசாங்கத்தின் கீழ் 13வது மலேசிய திட்டம் ஜூலை 28ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் 13வது மலேசிய திட்டம் அமலாக்கம் குறித்த சுருக்கமான விளக்கத்தை பொருளாதார அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ நோர் அஸ்மீன் ட்ரான் வழங்கியதாக மடானி அரசாங்கத்தின் பேச்சாளர் டத்தோ ஸ்ரீ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான தயார் நிலைகள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட வரைவை ஒவ்வொரு அமைச்சும் ஆராய்ந்து பொருளாதார அமைச்சுக்கு விரைவில் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஃபாமி அவ்வாறு கூறினார். வளர்ச்சி, வருமான ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பொருளாதார கட்டமைப்பு உட்பட நாட்டின் பொருளாதார சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான தொடக்க புள்ளியாக 13வது மலேசிய திட்டம் அமையும் என்று நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார். அமெரிக்கா டிக்டாக் செயலிக்கான கால அவகாசம் நீட்டிப்பு. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கூடுதலாக 90 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். சீன நாட்டை சேராத விற்பனையாளரை தேடுவதற்கும் முறையான கலந்தாலோசனையை நடத்தவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி டிக்டாக் செயலியை தடை செய்ய முன்னதாக முடிவெடுக்கப்பட்டது. எனினும் அந்நாட்டில் டிக்டாக் செயலி செயல்பட வேண்டும் என்றால் அது சீனாவை சேராத ஒரு நிறுவனம் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. இதனிடையே சம்பந்தப்பட்ட அந்த விற்பனையாளரை தேடுவதற்காக தற்போது அச்செயலியின் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவில் பணத்தில் மோசடி, தலைவரும் செயலாளரும் கைது. மலாக்கா மாநிலத்தில் செயல்பட்டு வரும் கோவில் சங்கம் ஒன்றின் தலைவரும் செயலாளரும் ஜூன் 23ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு வழிபாட்டு தளத்திலிருந்து 50,000 ரிங்கிட் மோசடி செய்தது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவ்விருவரும் நேற்று தொடங்கி தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக
மலாக்கா மாநில மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் இயக்குனர் அடி சுஃபியான் ஷாஃபி தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு SPRM சட்டம் செக்ஷன் 23 கீழ் விசாரணை மேற்கொள்ள 61 மற்றும் 75 வயதுடைய அவ்விருவருக்கு எதிராக SPRM-இன் தடுப்பு காவல் விண்ணப்பத்தை மாஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி அனுமதித்தார். செயற்குழு கூட்டத்தில் எந்த ஒப்புதலும் இல்லாமல் சங்க நிதியை பயன்படுத்தியதால் அதிகார மீறல் தொடர்பான வழக்கு விசாரணையில் உதவும் நோக்கில் காலை 11:45 மணிக்கு மலாக்கா SPRM அலுவலகத்திற்கு வந்த அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்பணம் தனிப்பட்ட செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கனரக வாகன ஓட்டுநருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 மரணம் விளைவித்த குற்றத்திற்காக கனரக வாகன ஓட்டுநர் ஒருவருக்கு தைபிங் உயர்நீதிமன்றம் நேற்று 8 ஆண்டு சிறை தண்டனையும் 80,000 ரிங்கிட் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் சிங்கேசிப்பூட்டில் அவர்கள் அனைவருக்கும் மரணம் விளைவித்திருக்கும் வகையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியது நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அத்தீர்ப்பு வழங்கப்பட்டது. வெற்றிவேலுவின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த நீதிபதி நோர் ருவேனா முகமது நோர்டின் அவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் திருத்தப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 20,000 ரிங்கிட் அபராதமும் விதித்தார். மேலும் கடந்த ஜூன் 13ஆம் தேதி தொடங்கி தண்டனைகள் ஏக காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட அவர் அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிட்டார். மேலும் அந்நபர் தண்டனை விதிக்கப்பட்ட நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு உரிமம் பெறுவதற்கு தகுதி இழப்பதோடு தண்டனை விவரங்கள் ஓட்டுநர் உரிமத்திலும் பதிவு செய்யப்படும். பத்துமலை வளர்ச்சிக்கு உதவியவர் பழனிவேல் தான் ஸ்ரீ நடராஜா நினைவு கூர்ந்தார். மறைந்த முன்னாள் மாய்கா தேசிய முன்னாள் தலைவர் டத்துஸ்ரீ பழனிவேல் தனது பதவி காலத்தில் பத்துமலை முருகன் திருத்தலத்திற்கும் அளப்பரிய சேவையாற்றியுள்ளார். பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட ஆலய வளர்ச்சி பணிகளுக்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ என் நடராஜா நினைவு கூர்ந்தார். இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் இருந்த பழனிவேல் அப்பதவியின் மூலம் அரசாங்கத்திடம் இருந்து பத்துமலைக்கு மானியங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். இந்த நேரத்தில் அவ்வுதவிகளை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் அப்பேட்டியில் தெரிவித்தார். அன்னாரை இழந்து துயரில் வாடும் அவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். கிளந்தான் போலீஸ் உறுப்பினர்களிடையே ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பான வழக்குகள் அதிகரிப்பு. கிளந்தான் மாநிலத்தில் பணிபுரியும் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM உறுப்பினர்களிடையே தவறான நடத்தை மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து அம்மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மமாட் கவலை தெரிவித்துள்ளார். இது குறித்து அனைத்து தரப்பினரும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிய அவர் போலீஸ் படையில் நிலவும் நேர்மை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையையும் எளிதாக எடுத்துக் கொள்ளப்படாது என்றும் வலியுறுத்தினார். நாம் ஒழுங்கு விசாரணை அறிக்கைகளை பார்த்தால் கடந்த ஆண்டு 18 வழக்குகள் பதிவாகின. இந்த ஆண்டு 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதிகாரிகள் அதிக நேர்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்று நான் எப்போதும் நினைவூட்டுகிறேன் என்றார் அவர். போலீஸ் படை மீது பொதுமக்களின் நம்பிக்கையை நிலைத்திருக்க செய்வதற்கு நேர்மையான முக்கிய அடித்தளம் என்று அவர் கூறினார். ஈரானில் உள்ள மலேசியர்கள் ஜூன் 20க்குள் நாட்டிற்கு திரும்புவர். இஸ்ரேலிய ஆட்சியின் அண்மைய ஆக்கிரமிப்பு செயல்களை தொடர்ந்து ஈரானில் உள்ள மலேசியர்கள் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியேற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வட்டாரத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் விசா ஏற்பாடுகள் முழுமையடைந்துள்ளன. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் நேற்று அமைச்சரவையில் நிலைமை குறித்து விளக்கியதோடு ஈரானில் பணிபுரியும் மலேசியர்களின் எண்ணிக்கை, படிக்கும் மலேசியர்கள் அல்லது பணிபுரியும் மலேசியர்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ பதிவுகளின் அடிப்படையில் குறைவாக இருப்பதாக எங்களுக்கு தெரிவித்தார் என ஃபாமி கூறினார். இருப்பினும் அவர்களை வெளியேற்றுவதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் அடுத்த அல்லது 2 நாட்களுக்குள் பெரும்பாலும் ஜூன் 20ஆம் தேதி அன்று மலேசியா புறப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என ஃபாமி செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார். டத்துஸ்ரீ ஜி பழனிவேலுவின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு.
நாட்டிற்கு சிறந்த அரசியல்வாதியாக சேவையாற்றியது மட்டுமின்றி குணத்தாலும் பண்பாலும் நல்ல தந்தையாக, பிள்ளைகளுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வதில் காலம் சென்ற டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேலு என்றும் தவறியதில்லை. சிறு வயதில் தந்தையோடு மீன்பிடிக்க செல்வது, நீண்ட நேரம் அவரோடு நேரம் செலவிடுவது போன்ற தருணங்களை மீண்டும் நினைவு கூறும் பொழுது நெஞ்சம் கனப்பதாக அவரின் இளைய மகன் சரவணவேல் வருத்தம் தெரிவித்தார். ஆக என்னுடைய தந்தை இயல்பாகவே மிகவும் பண்பானவர், நட்புடன் பழகுவார். எனக்கும் என் அண்ணன்களுக்கும் சிறந்த முன்மாதிரியாக இருந்தவர். சமுதாயத்திற்கு நல்ல சேவையை வழங்கி இருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். அனைத்து ஆதரவுகளையும் பார்க்கும் பொழுது அனுதாபங்களை தெரிவித்த, பிரார்த்தனை செய்து கொண்ட மற்றும் மலர் வளையங்களை அனுப்பிய அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு ஆதரவு வழங்கியதற்கு. ஆம், நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என் தந்தை என்னை மீன் பிடிக்க பலமுறை அழைத்து செல்வார். நானும் நிறைய நேரங்களை செலவிடுவேன் என்றார் அவர்.